Welcome to all. 12th standard mathematics. Inverse of matrix for 3 by 3. நேர்மாறு அணிகாணல். அப்போ 2 by 2 மேட்ரிக்ஸ் ஏற்கனவே மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் 3 by 3க்கு தான் பார்க்க போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 by determine A into adjoint of A அதான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. இது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்கீங்க பாருங்க. லெட் A is equal to matrix -1 -2 -3 -4 5 -6 7 -8 9. then find the value of A inverse. அப்போ A என்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாவே அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determine A into adjoint of A. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சம்முக்கு போக போகிறோம், கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். இது ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சம்மு தான். அது 2 by 2ல் இருந்துச்சு, இது 3 by 3ல் இந்த சம் கொடுத்துருக்கோம். அப்போ சம்மு செய்கிறப்ப கொஞ்சம் கவனித்து செய்யணும்ப்பா, ஏன்னா 3 by 3ல் நிறைய வேலை இருக்குது, கவனித்து செய்யணும். இப்போ முதல்ல சம் எழுதணும். let A is equal to matrix -1 -2 -3 -4 5 -6 7 -8 9 இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல ஃபார்முலாவை அடுத்து எழுதணும். சம் எழுதுன பின்னால் ஃபார்முலா எழுதணும். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determine A into adjoint A தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பாக்ஸ் ஏன் போடுறோம்னா தெளிவாக தெரியணும். நீ என்ன பண்ணணும், நோட்டில் பாக்ஸ் போட்டு எழுதிரு, அது நல்ல பழக்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டாவே உனக்கு ஐடியா கிடச்சிடும். அப்போ determine A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து அப்ளை பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். அப்போ ஃபார்முலாவுக்கு தனியாக 1 மார்க் ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. அப்போ மறக்காமல் ஃபார்முலாவை எந்த சம்மாக இருந்தாலும் எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு determine A தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ determine A கண்டுபிடிக்கிறோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 3 by 3 மேட்ரிக்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ R1 வழியாகத்தான் விரிவுபடுத்த போகிறோம். அப்போ R1 வழியாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த R1 வழி விரிவுபடுத்துகிறப்ப இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு மறக்காமல் எழுதிடணும். இல்லை ஒரு சிலர் எழுதாமல் கூட செய்வேன். நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீ என்ன பண்ணணும், இப்படி எழுதித்தான் செய்யணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, ப்ளஸ்ஸு -1 இந்த கீழே எழுதிருக்கு பாருங்க -1. அப்போ determine A தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பில் நல்லா குடிக்கணும். அடுத்து மைனஸு, இது மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு +2 முதல்ல எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது -3 ப்ளஸ்ஸு, அப்போ -3, அப்போ -1 +2 -3 அப்போ எழுதிட்டான். அதுக்கு அடுத்து determine பண்ண போகிறேன். அப்போ determine பண்ணணும்னா முதல்ல R1 வழி தானே சொல்லியிருக்கேன், அந்த R1 வழி அந்த -1 எடுக்கணும். அந்த -1க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கட் பண்ணணும். மிச்சம் என்ன இருக்கு, 5 -6 -8 9 இருக்கு. இதை தூக்கி இங்கே எழுதிக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த -2 நேரம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கட் பண்ணுங்க. மிச்சம் என்ன இருக்கு, -4 -6 7 9 இங்கே எழுதிக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது -3க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் -4 5 7 -8 இங்கே எழுதியிருக்கேன், இங்கே சொல்லியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். கொஞ்சம் கவனித்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கான தான் அவங்க கர்சரை வச்சு உனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ இதை நீ கரெக்டாக எழுதிட்டாவே determine வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த determine A கண்டிப்பாக நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும், மறந்துடாதீங்க. ஏற்கனவே நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கடுத்து இதை எழுதின பின்னால் நம்ம செய்ய வேண்டியது determine தான் பண்ண போகிறோம். அப்போ 2 by 2 மேட்ரிக்ஸ் மாதிரி உருவாக்கியிருக்கோமா, இதுக்கு determine பண்ண போகிறோம். அப்போ determine பண்ணும் பொழுது அந்த -1 நம்ம அப்படியே வச்சுக்கணும். இந்த பிளாக் கலர் எழுதிருக்கு இல்லையா, அதை நல்லா கவனிங்க. இந்த பிளாக் கலர் இருக்கிறத நல்லா கவனிச்சினாவே இந்த determine வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த -1 அப்படியே எழுதிட்டு தம்பி. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 9 × 5 அப்போ 9 5 45 எழுதிட்டேன். இது ஃபார்முலாக்குரிய மைனஸ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ இது மல்டிபிள் பண்ணால் -6 -8 அப்போ எவ்வளவு, +48 போட்டாச்சுப்பா.
அப்போ 45 மைனஸ் 48 இந்த ப்ளஸ் டூவை எழுதிட்டிப்பா. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு அப்போ மைனஸ் அதான் போட்டிருக்கேன். அப்போ 9 36 அப்போ 9 4s are 36. இது ஃபார்முலாவுக்குரிய மைனஸ்ப்பா. எப்போவுமே இது மைனஸ் இடையில வந்துக்கிட்டே இருக்குப்பா. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ 7 × -6 அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் 6 7 42 7 6 are 42. இந்த -3 அப்படியே எழுதிட்டாப்பா. அதுக்கடுத்து இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுப்பா. அப்போ 4 × 8 எவ்வளவு 32. அப்போ 4 8 32 மைனஸ் இது 7 5 35. அப்போ 7 5s are 35. அப்போ இதை டிட்டர்மன் பண்ண பின்னால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். மைனஸ் ப்ளஸ்லாம் பார்த்துட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல சிம்பிளை பண்ணணும். அப்போ தான் வந்து மிஸ்டேக் வராமல் இருக்கும். இந்த -1 அப்படியே எழுதியாச்சு. இது 45லேருந்து 48 மைனஸ் பண்ணால் -3. அப்போ பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் போடணும். ஒரு சிலர் மைனஸை விட்டுருவேன். அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு தான் வந்து நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 45 மைனஸ் 48 = -3. இந்த +2 போட்டாச்சு. இந்த -36 எழுதிக்கேன். ஏன்னா இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுக்குவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 42 இந்த -3. இந்த 32 மைனஸ் 35 -3. இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் மல்டிபிள் பண்ணுப்பா. -1 × -3 +3. இந்த 2 அப்படியே வச்சுட்டேப்பா. நேரத்தையெல்லாம் இன்னும் போட வேணாம், ஸ்டெப்பு கூடினாலும் பரவாயில்ல. அப்போ 42லேருந்து 36 மைனஸ் பண்ணிட்டா 6. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 3 × 3 9 போட்டாச்சுப்பா. அப்போ 3 போட்டோம். 2 × 6 எவ்வளவு 12 போட்டாச்சு. இந்த 9 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது 24. அப்போ டிட்டர்மன் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் 0ன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அப்போ டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப அந்த டிட்டர்மன் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் 0 வந்தால்தான் ஏ இன்வர்ஸை காண முடியும். மறந்துடாதீங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அந்த இடம் 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படி 0 வந்துட்டா ஏ இன்வர்ஸை கண்டிப்பாக காண முடியாது. அதோட முடிச்சிடும். அப்படி 0 வந்துட்டா அது 2 மார்க் சம் ஆயிரும். அதுக்கடுத்து 0 வரலன்னா அது பெரிய சம் ஆயிரும். மறந்துடாதீங்க. அப்போ டிட்டர்மன் ஏ வந்து நாட் ஈக்குவல் 0 தான் வரணும். அதுக்கு அடுத்தது அஜாயின்ட் ஏ தான் முக்கியமான பகுதி. இதை எல்லா பேரும் மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஏன்னா மொத்தம் 9 நம்பர் இருக்கும். அப்போ 9 நம்பர்லேயே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணும். அப்போ அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன், கொஞ்சம் கவனிச்சுவாங்க. அப்போ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அஜாயின்ட் ஏ. அப்போ அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா நான் ஒரு வழிமுறை வச்சுருக்கேன். எப்படின்னா முதல்ல ஏ எழுதணும். இது நம்ம ஸ்டேட் வேற ஒன்றும் இது ஏ எழுதணும். அதுக்கடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும். அதுக்கடுத்து அஜாயின்ட் ஏ எழுதணும். இது ஒரு ஃபார்மெட் மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ டிரான்ஸ்போஸ்லாம் கடைசியில் வச்சுக்குவாங்க. அது மறந்ததுனால நம்ம ஆரம்பத்திலே வச்சுட்டோம். முதல்ல ஏ எழுதணும், அடுத்து டிரான்ஸ்போஸ் எழுதணும், அதுக்கடுத்து அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்மெட்டு. இப்போ ஏ என்பது கிவன் சம் ஏற்கனவே நிறைய தடவை சொன்னது. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும். நிறைகளை நிரல்களாகவோ அல்லது நிரல்களை நிறைகளாகவோ அல்லது நிறைகளை நிரல்களாகவோ மாற்றி எழுதணும். மறுபடியும் சொன்னீங்க. ஏ டிரான்ஸ்போஸ் என்பது நிறைகளை நிரல்களாகவும் அல்லது நிறைகளை நிரல்களாகவும் மாற்றி எழுதுதல் ஆகும். அதாவது இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏ முன்னால் இருந்துச்சு இல்லையா. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. அப்போ இன்டர்சேஞ்ச் போடுறப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காண்டி மறுபடியும் வேணால் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்களேன். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் தானே வேணும். இது ஏற்கனவே நீ 9th 10th 11th 12th எல்லாத்துலேயும் படித்தது தான். அப்போ -1 முதல் காலத்தை ரோவாக மாற்றி போகிறேன். அப்போ -1 -4 7 இருக்கா. இங்கே பாருங்கள் -1 -4 7. ஓகே. இது -2 5 -8. இங்கே வந்து ரோவாக மாற்றினா -2 5 -8 -3 -6 9. இப்போ -3 -6 9. இது ஏற்கனவே உனக்கு தெரியும் தம்பி. இருந்தாலும் எல்லாரும் நல்லா கவனிக்கிறதுக்காண்டி நான் அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்போ ஏ எழுதணும், ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும். அது ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுகிறப்ப இதுக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். மறந்துடாதீங்க. அப்போ அஜாயின்ட் ஏ கண்டுபிடிப்பதற்கு 3/3 மேட்ரிக்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது வந்து ப்ளஸ்ஸு
மைனஸு ப்ளஸ்ஸு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இணை காரணி கண்டுபிடிக்கிறது. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு முதல்ல இப்படி எல்லாம் போட்டு முதல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லா பேருமே இந்த சிம்பிள் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் முதல்ல எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ முதல்ல பாருங்களேன், -1 இருக்கு இல்லையா, அந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த -1 எலிமினேட் பண்ணணும். அப்போ எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் கட் பண்ணால் மிச்சம் இருக்கிறத எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 5 -8 -6 9 இங்கே எழுதிக்கு பாருங்க. இதே மாதிரி 9 நம்பரும் கண்டுபிடிக்கணும்ப்பா. இதில் 8 நம்பர் ரைட்டு, ஒரு நம்பர் தப்புனாலும் அந்த மேட்ரிக்ஸே தப்பாயிரும். அதனால் மிக மிக கவனம் இந்த இடத்துல வரணும். இந்த -4 விட்டு போடணும். அப்போ எலிமினேட் பண்ணிட்டு இந்த ரோவையும் இந்த கட் பண்ணால் -2 -8 -3 9 இந்த எழுதிக்கு பாருங்க. அதே தான் 7. இந்த 7க்கு நேரம் ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் -2 5 -3 -6 இங்கே எழுதிருக்கு பாருங்க. அதுக்கடுத்து இது R1 வேலை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து R2. அப்போ R2 இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் தனியாக கண்டுபிடிக்கணும். R2வில் முதல்ல வர்றது என்னது, -2. இந்த -2 அப்படியே ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் என்ன இருக்கு, -4 7 -6 9 அங்கே எழுதிருக்கு பாருங்க. அடுத்து 5 இருக்கு இல்லையா, 5க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் -1 7 -3 9 இதை அப்படியே எழுதிட்டுப்பான். அடுத்து 8. 8க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் -1 -4 -3 -6 இங்கே பாருங்கள் எழுதிட்டேன். அடுத்து இந்த இடம் பாருங்கள், இதே தான் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ என்ன சொல்ல வர்றோம், R3க்கு வேலையை ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. அப்போ R3யில் -3 முதல் கட் பண்ணணும்ப்பா. அப்போ ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது, -4 7 5 -8 இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ என்னன்னா ஒவ்வொரு ரோவாக கண்டுபிடிக்கணும். முதல் R1 கண்டுபிடிக்கணும், R2 கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து R3 கண்டுபிடிக்கணும். அடுத்து -3 இருக்கா, -6. அப்போ -6 பொறுத்தளவுக்கு அப்படியே ரோவையும் காலத்தையும் கட் பண்ணணும். இங்கே பாருங்க, மறுபடியும் பாருங்க, ரோவையும் காலத்தையும் கட் பண்ணணும். அப்போ -1 7 -2 -8 இருக்குது. இந்த இடத்துல இருக்குங்க பாருங்க. அதுக்கடுத்து 9 இருக்குப்பா. அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான், கரெக்டாக வரணும். அப்போ 9க்கு நேரம் ரோவையும் காலத்தையும் கட் பண்ணால் -1 -4 -2 5 இங்கே எழுதியாச்சுப்பா. இது கொஞ்சம் பெரிய வேலை தான், இருந்தாலும் வேறு வழியே இல்லை. நல்லா தெரிஞ்சவங்க நேரடியாக போடலாம். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா டிட்டர்மெண்ட் பண்ண போகிறோம். 2/3ல் 2/2ல் டிட்டர்மெண்ட் பண்ணணும். அப்போ இங்கே டிட்டர்மெண்ட் பண்ணால் இந்த சிம்பிள் மறந்துடாமல் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அதை எல்லாத்தையும் எழுதிடணும், மறந்துடாதீங்க. எழுதிட்டு முதல்ல இப்படி ப்ராக்கெட் போட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்து டிட்டர்மெண்ட் பண்ணுங்கள். 9 45 இங்கே பாருங்க, மைனஸ் இந்த 6 8 48. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 48 போட்டேன். இப்போ 45 -48 இதை பாருங்கள். இது 9 2 18. அப்போ -18 ஃபார்முலாக்குரிய மைனஸ். இதை பாருங்கள், 3 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 24 மட்டும் போட்டாச்சு. அதுக்கடுத்து இது 6 2 12 6 2 சார் எவ்வளவு 12 ஃபார்முலாக்குரிய -1 போடணும். இது பார்த்தீங்கன்னா 35 15 -15 இங்கே ஒரு மைனஸ் ரெடியாக இருந்துச்சா, அப்போ ப்ளஸ்ஸு 15. அடுத்து R2க்கு வாங்க, 9 4 36. அப்போ -36 ஃபார்முலாக்குரிய மைனஸ். இது 6 42 இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ -42 இங்கே ஒரு மைனஸ் ரெடியாக இருந்துச்சு, அப்போ +42 இந்த இடத்த பாருங்கள். அப்போ 9 9 அப்போ -9. அடுத்து ஃபார்முலாக்குரிய மைனஸ் போட்டுருங்க. அப்போ 38 எவ்வளவு, இது 73 எவ்வளவு 21. அப்போ -21 +21. இது -1 -6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ +6 மைனஸ். இது பார்த்தீங்கன்னா 4 3 12 +12. அப்போ என்ன மைனஸ் இருந்துச்சா, அப்போ -12. அதுக்கடுத்து R3யை டிட்டர்மெண்ட் பண்ண போகிறோமா. அப்போ இதை பண்ணால் 4 8 32 ஃபார்முலாக்குரிய மைனஸ். 7 5 35 ரைட்டு போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு. இது 1 8 8 மைனஸு. 7 எவ்வளவு 7 × 2 7 2 14 -14 இங்கே ஒரு மைனஸ் ரெடியாக இருக்குமா, +14. இது ஓரஞ்சு 5. அப்போ -5 ஃபார்முலாக்குரிய மைனஸு. இப்போ 4 2 8 -4 -2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு +8. அப்போ ஒவ்வொரு நம்பராக பொறுமையாக செய்யணும்.
இது வந்து அவசரமெல்லாம் பட்டோம்னா இதெல்லாம் கரெக்டாக வராது. உனக்கு ரொம்ப புரிகிற மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணணும், கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பாருங்களாப்பா, இதை வந்து 45லேருந்து 48 மைனஸ் பண்ண எவ்வளவு, -3. இந்த மைனஸ் அப்படியே ரெடி. அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எல்லாமே இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வெளியே வச்சிடணும்ப்பா. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். நான் ஏன் ப்ளஸ்ஸை கூட எழுதியிருக்கேன்னா, உனக்கு மைனஸை எழுதணுங்கிற ஐடியா வரணுங்கிறக்காண்டி தான் வந்து அப்படி எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த இதை சொல்லவா, -18 இருக்குது, அப்போ -24 இருக்குது. அப்போ ஒரே மாதிரியான சிம்பிள் வந்தால் கூட்டணும், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ -42. இது 12, 15 ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு, 27. இதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ 42லேருந்து 36 கழிச்சா 6. ஏன்னா பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் தான் போடணும், மறந்துடாதீங்க. இது வந்து 21 -9 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் 12. இது வந்து -6 அப்படியே அப்ளை பண்ணிட்டான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 32 - 35 வந்து -3. 14 + 8 எவ்வளவு, 22. இது -5 -8 -13, 8 5 13. அப்போ இதெல்லாம் கரெக்டாக வரணும்ப்பா. இப்போ உதாரணத்துக்கு இது ரைட்டு, இது ரைட்டு, இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு, இது தப்பு, இது ரைட்னா ஒரு தப்பு வந்தாலும் எல்லாமே தப்பாயிரும், மறந்துடாதீங்க. அதனால தான் பொறுமையாக செய்யணும். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் செஞ்சதே அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அஜாயின்ட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அஜாயின்ட்டியை கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு, ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், அப்போ -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 42. இது வந்து 27. இது வந்து மைனஸ்ஸு எவ்வளோ வருது, 6. இது ப்ளஸ்ஸு 12. இப்போ 2 மைனஸ் வந்தாவே ப்ளஸ் ஆகிடுச்சுங்க. அப்போ இது ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. இதுக்கு அடுத்து -3, அதாவது -22. இது வந்து ப்ளஸ்ஸு 13. அப்போ இது வந்து -13 ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ -13. அப்போ இந்த இடத்துல போட்டாச்சு. அப்போ எல்லாமே செஞ்சுட்டப்பா. அப்போ என்னன்னா, ஒரு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டிட்டர்மைன் ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து அஜாயின்ட்டியை கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ஃபார்முலாவில் மறக்காமல் அப்ளை பண்ணணும். அப்போ ஃபார்முலாவை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், ஒரு தடவை எழுதியிருக்கோம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det A இன்ட்டு அஜாயின்ட்டி. அப்போ இந்த டிட்டர்மைன் எவ்வளவு, 24. அஜாயின்ட்டி எவ்வளவு, இந்த மேலே தானே இருக்குது, அப்படியே தூக்கி எழுதியிருக்கேன். அப்போ ஏ இன்வர்ஸ் வேல்யூ இவ்வளோதான். இந்த 1/24 உள்ளே கூட கொண்டு போகலாம் தம்பி. அப்படி உள்ளே கொண்டு போனால் கேன்சல் பண்ணலாம். அது வெட்டி வேலை, அதை எதுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு வெளியவே வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் உள்ளே கொண்டு போங்க. நான் கொண்டு போகல, ஏன்னா இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேரங்கிறதுக்காண்டி. இப்போ 24 கொண்டு போய் ஒரு சிலர் கேன்சல் ஆகாமல் விட்டுட்டாங்கன்னா தப்பாயிடும். அதனால் ஆன்சர் நீ இப்படியே போட்டாவே நல்லது தான். அதுக்கடுத்து இப்போ ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் வந்து அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் வந்து ஹோம்ஒர்க்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கை பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டு 1.3 பேஜ் நம்பர் 5. 2 -1 3 -5 3 1 -3 2 3 என்ற அணியின் நேர்மாறு காண்க. நேர்மாறு காண்கன்னு என்ன அர்த்தம், ஏ இன்வர்ஸை காண்க. இது இங்கிலீஷ் மீடியம் பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் சம் 1.3 பேஜ் நம்பர் 5 அதே தான். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 -1 3 -5 3 1 -3 2 3. அப்போ இது வந்து லாங் சம்மாக இருந்தாலும் நல்லா ப்ராசஸ் பண்ணணும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம் தான், ரொம்ப முக்கியமான சம் தான். அப்புறம் முக்கியமான ஒன்று சொன்ன மறந்துட்டேன். என்னன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெல் பட்டனை மறந்துட்டாங்க அமுக்கிறது, அதான் ப்ரெஸ் பண்ண மறந்துட்டாங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது தம்பி, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத வந்து கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸை வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே தெரிஞ்சிடும். உடனே தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். சாரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. நான் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் என்ன பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டா நான் போடக்கூடிய வீடியோஸு உடனுக்குடன் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கூலில் போய் நிறையா பசங்களை பூரா கேட்டேன். அது வர்ற பசங்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் சார்னு சொல்கிறாங்க, வீடியோஸ் வரல அப்படிங்கிறாங்க.
அப்போ வீடியோஸ் வரணும்னா நீங்கள் பெல் பட்டனை நீ கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணால் தான் வரும்டா. அதனால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட் இதை பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம்.